வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு சிந்து குக்கிங். பக்கத்தில் கர்ச்சீஃப் இல்லாட்டி மூக்கு பிடிக்கிறதுக்கு ஏதாவது பேப்பர் துணி இருந்தால் எடுத்து வச்சுக்கொள்ளுங்கோ. இந்த அரைச்சி வச்ச நண்டு குழம்பு சாப்பிட்டா மூக்கால் அப்படி ஓடும், தலைப்பாரமும் குறையும். வாங்கோ. இதுக்கு நான் ஃப்ரோசன் நண்டு தான் வாங்கினான். எனக்கு இங்கே இதுதான் கிடைச்சது. அவங்களே அதை க்ளீன் பண்ணி பாதியாக கட் பண்ணி வச்சுருந்தாங்க. ஆனால் ரொம்ப குட்டியாக இருந்தது நண்டு. ஸோ இப்போ அரைக்கிறதுக்கு சாமான் பார்க்கலாம். இந்த ஸ்பூனில் நான் 3 தரம் கொத்தமல்லி விதைகள் எடுத்து நான் 1 தரம் சீரகம், 1 தரம் மிளகு, இதெல்லாம் அளந்து தனியாக எடுத்து வச்சுக்கொள்ளுங்க. 1/2 கிலோ நண்டுக்கு நான் மஞ்சள் போட்டு பிரட்டி எடுத்துருக்கிறேன். 2 டீஸ்பூன் எண்ணெய், 2 தக்காளி, 2 வெங்காயம், 2 பூண்டு, ஒரு லெமன் சைஸ் அளவு புளி எடுத்துருக்கிறேன், கைப்பிடி அளவு கருவேப்பிலை, 5-6 துண்டு ரம்பை இலை, 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள், தேவையான அளவு உப்பு, 1 டீஸ்பூன் வெந்தயம், 1/4 டீஸ்பூன் சீரகம், 3 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், 2 டேபிள் ஸ்பூன் துருவின தேங்காய். இது ஃப்ரோசன் தேங்காய் தான், நான் இப்படி கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கிறேன். இப்போ புளியை தண்ணியில் நாங்கள் ஊற வைக்கலாம், கரைக்க சுகம். அளந்தெடுத்த மசாலா பொருளோட 1/2 பூண்டு உரிச்சு எடுத்துருக்கிறேன், தக்காளி, வெங்காயம் அரை. இப்போ முதல்ல நாங்கள் அந்த அளந்து வச்சதை முதல்ல அரைச்சி எடுத்துக்கலாம். அப்புறமா தேங்காய் பூ, பூண்டு, தக்காளி, வெங்காயம், மிளகாய்த்தூள் எல்லாம் போட்டு தனியாக அரைச்சதுக்கு. உங்களுக்கு தண்ணி வேண்டுமென்னா நீங்கள் தண்ணி சேர்த்துக்கொள்ளுங்க. அதை தனியாக நீங்கள் அடித்து எடுத்துக்கொள்ளுங்க. இப்போது அரைச்சது, அப்புறம் வெட்டி வச்ச அந்த 1/2 தக்காளி, கருவேப்பிலை, ரம்பை இலை, புளி கரைச்சல். நான் வெங்காயத்தை சாப்பரில் கட் பண்ணி எடுத்துட்டேன். பூண்டும் ஒரு 5-6 பல் பூண்டு தான் இப்படி சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்துருக்கிறேன். ஸோ இப்போ எல்லாம் தயாராக இருக்குது, வாங்க செய்யலாம். கொஞ்சம் பெரிய பேனாக எடுத்துக்கொள்ளுங்க. 2 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் சூடானதும் தாளிக்க வச்சுருக்க பொருளை இதோடு சேர்த்துக்கொள்ளுவோம். இந்த டைமில் நாங்கள் ரம்பை இலை, கருவேப்பிலை, வெங்காயம், பூண்டு எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்துக்கொள்ளுவோம். கண்ணாடி பதம் வந்ததும் அதோட மஞ்சள்தூள், தேவையான அளவு உப்பையும் சேர்த்துக்கொள்ளுவோம். தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். தக்காளி கொஞ்சம் மசிகிற ஸ்டேஜ் வரைக்கும் நல்லா வதக்கி எடுத்துக்கொள்ளுவோம். தக்காளி நல்லா வதங்கினதும் இப்போ எங்கள் தலைவரையும் இதோடு சேர்த்துக்கொள்ளலாம் நண்டை. இப்போ அரைச்சி வச்ச பேஸ்ட் மற்றும் புளி தண்ணியையும் இதோடு சேர்த்துக்கொண்டு எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விடலாம். உப்பு ஓகேவானு நீங்கள் ஒரு வாட்டி செக் பண்ணிக்கொள்ளுங்க, இல்லாட்டி உப்பு கொஞ்சம் சேர்த்துக்கொள்ளுங்க. ஸோ எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு, இதுதான் இம்பார்ட்டண்டான ஸ்டேஜ், மூடி போட்டு மூடிக்கொள்ளுங்க, இல்லைனா மேலெல்லாம் தெரிக்கும். 5-6 நிமிஷம் கழித்து திறந்து பார்த்தா எங்களுடைய அரைச்சி வச்ச நண்டு குழம்பு தயார். நீங்களும் இப்படி செஞ்சு பாருங்கள். நல்ல டேஸ்டான, காய்ச்சல் தடிமனுக்கு வாய்க்கு ஏற்ற உரைப்பான ஒரு நண்டு குழம்பு. நான் இன்றைக்கி இந்த நண்டு குழம்பை சோறோட வச்சு தான் சாப்பிட போகிறேன். சின்ன வயசில் நான் நண்டு குழம்பு சாப்பிட்டா எனக்கு வாயெல்லாம் சுற்றி எரியும். ஸோ உங்களுக்கும் அப்படி இருந்தால் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச்.